بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த உரை ஆரம்பம் செய்யும். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் புனிதமான ரமதான் மாதத்தை நாமெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தவரையிலும் எல்லா காலத்திலும், எல்லா நேரமும், எல்லா சூழ்நிலையிலும் இந்த மனிதருக்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னென்ன வாங்க வேண்டுமோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னென்ன கிடைக்க வேண்டுமோ, எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் இந்த ரமதான் நமக்கு பெற்றுத் தருகிறது என்பதை நாம் எல்லாம் அவ்வப்போது அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த ரமதான் மாதத்தை சிறந்த முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய அத்தியாவசியமான வாழ்க்கையை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது உணவிலிருந்து, உடையிலிருந்து, இருக்கக்கூடிய இருப்பிடத்திலிருந்து அத்தியாவசியமாக எல்லா மக்களுமே தனக்கென அதுல ஒரு பகுதியாக இஸ்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு இதை தன்னுடைய வாழ்க்கையில அத்தியாவசியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் பிரார்த்தனை என்கின்ற ஒரு பகுதியையும் எல்லா மக்களுமே என்ன செய்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ், அதாவது இறைவனிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆள் மனதாக அல்லது ஒரு மகிழ்ச்சிக்காக அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏனைய மக்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் பிரார்த்தனை என்கின்ற ஒரு பகுதி மகத்துவமான, மிக முக்கியமான, இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இபாதத்து என்று நாம் எல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்க வழிபாடுகளிலேயே மிக உயர்ந்த வணக்க வழிபாடாக இந்த பிரார்த்தனையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் பள்ளிவாசல் இருந்ததா நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. நடக்கும் பொழுதோ, போகும் பொழுதோ, பயணிக்கும் பொழுதோ, நாம இரவு தூங்குகின்ற பொழுதோ, நாம எழுகின்ற பொழுதோ, எல்லா காரியங்களுக்கும் நாம பிரார்த்தனைகளை நாம முன்னிலைப்படுத்துகின்ற அந்த ஒரு பகுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மகத்துவமான அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற அந்த கையேந்தி கேட்கக்கூடிய அந்த தகுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக விரும்பக்கூடியதாக இருக்கிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக என்னை நீ அழைத்தால் நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபமாக இருக்கிறேன். அதனால நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக பிரார்த்தனை அப்படிங்கிறது அத்வால் இபாதா, அது இபாதத்திற்கே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக என்ன செய்யுது அது அமைகிறது என்பதை
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம துவாவை நாம கையாளுகின்ற ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, இந்த அளவுக்கு அல்லாஹ் அதாவது எல்லா விதமான பரக்கத்தையும் எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருந்தாலும் நாம கையாளக்கூடிய இந்த பிரார்த்தனையை இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் அது முழுமை பெறாத பிரார்த்தனைகளாக இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். துவா அப்படிங்கிறது அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட துவா. துவாவை பொறுத்த வரைக்கும் அது எல்லா பகுதிகளாலும் பார்க்கப்பட வேண்டிய துவா. துவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நாம ஒரு பகுதியை மட்டுமே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியவர்களாக, ஒரு பகுதியை மட்டுமே நாம் எடுக்கக்கூடியவர்களாக, ஒரு பகுதியை மட்டுமே இன்னைக்கு வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து துவா என்கின்ற அந்த பகுதியை முழுமை அடைந்தவர்களாக முழுமை பெற்றதாக நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல நமக்கு என்ன செய்யறா சொல்லி காட்டுகிறான். துவா அப்படிங்கிறது இன்னைக்கு நாம எப்படி கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனா எந்த முறையில நாம கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன, இந்த ரமலான் மாதத்துல பொதுவாகவே எல்லா நபர்களும் அறிந்த ஒரு விஷயம் என்னது, ரமலான் என்பது தௌபாவினுடைய ஒரு வாசலாக இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான். நோன்பு வந்துட்டான்னு சொன்னாலே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அதிலும் குறிப்பாக தௌபா தேடக்கூடியவர்களாக இன்னைக்கு நாம் இருப்போம். இறைவா என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம சகல் நேரமோ அல்லது இஃப்தார் நேரமோ அல்லது இரவு நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம அல்லாஹ்விடத்துல ஒரு பகுதியை மட்டும் கேட்டுவிட்டு அதுல என்ன பகுதி இருக்குதோ அந்த பகுதியை இன்னைக்கு நாம கேட்காமல் விட்டு விடுகிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறான். அந்த பாவ மன்னிப்பு கேட்டதற்காக அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறான். நாம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போறோமே தவிர, இந்த பாவ மன்னிப்பு கேட்டதுனால இறைவா நீ எனக்கு எந்த அருளை வழங்க இருந்தாயோ அந்த அருளை எனக்கு நீ வழங்குவாயா. நீங்க குர்ஆன்ல நீங்க பல இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அந்த பாவ மன்னிப்பு கேட்டதற்காக அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன். அவன் பாவம் செய்ததனால் அடுத்த தடவை அவனது தேவைகளை என்னிடத்தில் கேட்கும் பொழுது அவனுக்கு நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அந்த தவறு செய்தாலும் அவன் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அடுத்த தடவை அவன் என்ன கேட்கிறானோ அதையும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம இந்த துஆவின் மூலமாக இந்த அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய இந்த பகுதி மூலமாக அல்லாஹ் ஏராளமான ரஹ்மத்துகளையும் ஏராளமான பரக்கத்துகளையும் ஏராளமான அருள்களையும் நமக்கு தரான். அதையெல்லாம் இன்னைக்கு நாம கேட்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا. நாம எத்தனை பேர் அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம். ஆனா அல்லாஹ் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்புக்கு நான் வழங்கக்கூடிய அருள் கொடையும் சேர்த்து கேளுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. துஆ அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இபாதத். அந்த இபாதத்தை அந்த மாதிரி தான் நாம கேட்கிறோம். நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திரும்பி வந்தா நிச்சயமாக யுமத்தியுக்கும் மதான் ஹஸனா, உங்களுக்கு சிறந்த வாழ்வை உங்களுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். யுமத்தியுக்கும் மதான் ஹஸனா இலா அஜலின் முஸம்மா, உங்களுடைய மரணம் வருகின்ற பொழுது அல்லது உங்களுடைய மரணத்தை தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களது வாழ்வு சிறந்த வாழ்வாக நாம் மாற்றி தருவோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல சகர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவா என்னுடைய பாவங்களுக்காக உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், எனக்காக இந்த பாவ மன்னிப்புக்காக எனக்கு மத்தியுக்கும் மத்தான் ஹஸனா, எனக்கு சிறந்த வாழ்வு எனக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வெறுமனையா இறைவனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இறைவனுடைய கண்கள் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, இறைவனுடைய உள்ளம் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, சரி பாவத்தை மன்னிக்கிற அடுத்து உனக்கு என்ன வேணும், அந்த பொருளாதாரத்தையும் அந்த பரக்கத்தையும் என்னிடத்தில் கேளுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நாம பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய அந்த சிறந்த வாழ்வையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்ப
வத்தியுக்கும் மத்தான் ஹஸனா இலா அஜ்ரின் முஸம்மா. நிச்சயமாக பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு சிறந்த வாழ்வை நாம் கொடுப்போம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஆக பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம், பாவ மன்னிப்பை கேட்கின்ற நேரம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இறைவா சிறந்த வாழ்க்கை தருவாங்க. என்ன அல்லாஹ்வுடைய வாக்குறுதி? இன்ன வஅதல்லாஹி ஹக்கன். மனிதர்கள் வாக்குறுதியை மீறுவார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான், அவர்களுக்காக ரஹீமாகவும் இருக்கான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். உண்டாச்சா? அல்லாஹ் அடுத்த வசனம் சொல்லி காட்டுவான். யா கௌமி இஸ்தக்பிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. என்னுடைய சமூகமே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் யஸீதுக்கும் குவ்வத்தின் இலா குவ்வத்திக்கும். உங்களிடத்துல என்ன பலமாக இருக்கிறதோ, உங்களுடைய ஈமானா, உங்களுடைய இறையச்சமா, உங்களுடைய பொருளாதாரமா, உங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த அஸ்திவாரமா, உங்களுடைய ஜமாத்தினுடைய அதிகாரமா, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை உங்களுக்கு பலமாக தருவான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நாம் பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் வழங்கக்கூடிய ரஹ்மத்தை இதையும் சேர்த்து நாம கேட்கணும். இறைவா, என்னுடைய பாவத்தினை மன்னிப்பது மட்டுமல்லாமல் எங்களிடத்துல என்னது குவத்தாக இருக்கிறதோ, குவத்தின் இலா குவத்தின், உங்களிடத்துல எது அதிகாரமாக இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நாம் நினைத்து தருவோம். பொருளாதாரத்துல, அது அதிகாரத்துல, அது சக்தியில, அது வல்லமையில, சூழ்ந்து அறியக்கூடிய அந்த விஷயத்துல எல்லாத்திலுமே எதிர நாம டாப்பாக இருக்கிறோமோ, எதிர நாம உயர்வாக இருக்கிறோமோ, எதில் நாம சிறந்து விளங்குகிறோமோ அந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். யஸீதுக்கும் குவத்தின் இலா குவத்தின். அதனால தான் சும்மா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு போயிடக்கூடாது. சும்மா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு போயிடக்கூடாது. நாம எந்த இடத்துல எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி, நம்ம அல்லாஹ்விடத்துல கண்ணீர் சிந்தி கையேந்தி மனமுருகி பிரார்த்தித்து நம்முடைய தௌபாவை கேட்கிறோமோ, அந்த தௌபாவிற்கு பதிலாக அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ரஹ்மத்தை தந்தால் இந்த மனித சமூகம் உயர்ந்து நிற்கிறோமோ அந்த ரஹ்மத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம நம்முடைய குவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவர்கள் தன் சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்திகளை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு பொருளாதாரத்தினுடைய தேவைகள் எல்லா மக்களுக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பொருளாதாரத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவ மன்னிப்புல வச்சிருக்கான். யாக்கோம் இஸ்தக்பிர், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது யாக்கோம் இஸ்தக்பிர் ரப்பக்கும் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள் சொன்னார். அல்லாஹ்விடத்தில் கையேந்துறீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் உருகுறீர்கள் என்று சொன்னா, என்னுடைய பாவத்தை இறைவா உன்னை தவிர இந்த உலகத்தில் யாராலும் மன்னிக்க முடியாது என்கின்ற ஒரு சிறந்த செய்தி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறீர்கள் சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து வைத்திருக்கக்கூடிய வானத்திலிருந்து மழையை இறக்கி உங்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து உங்களுக்கு பொருளாதார பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். சும்மா நம்ம மலை இறக்க மாட்டோம், அந்த மலையை உங்கள் ஊரில் சுற்றிலும் கொண்டு வந்து எஜஅல்லக்கும் ஜன்னாத்து வ எஜஅல்லக்கும் அன்ஹாரா, கனி வர்க்கங்களை உங்களுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதனால தான் நாம பாவ மன்னிப்பை கேட்கும் காலமெல்லாம், அல்லாஹ்விடத்தில் மன உருகக்கூடிய காலமெல்லாம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக தௌபா தேடுகின்ற காலமெல்லாம் இந்த அருள் கொடையை சேர்த்து கேட்கணும். இறைவா, நான் கேட்டதற்காக எனக்கு பொருளாதார பரக்கத்தை எனக்கு நீ கொடுப்பாயாக, நான் கேட்டதற்காக எனக்கு பிள்ளை செல்வத்தை எனக்கு நீ கொடுப்பாயாக என்று இரு முகங்களாக இந்த பிரார்த்தனை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரே பகுதியாக நாம் என்ன செய்யக்கூடாது, அவ்வாறு போகக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்பிற்குரியவர்களே. அதனால நாம பிரார்த்தனைகள் கேட்கும் பொழுது அது ஒரு பன்முக தன்மையோடு நம்முடைய பிரார்த்தனை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இது ரமலான் மாதம், எல்லா நேரத்திலும் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது என்னப்படும், பயம் தரப்படக்கூடியதாக இருக்கும். அதனால பிரார்த்தனைகளை கேட்கும் பொழுது தௌபாக்களை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒரு பகுதியை மட்டும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, யாரா எனக்கு நல்ல ஈமான கொடு, நல்ல இறையச்சத்தோடு நம்ம கேட்கிறோம், நல்ல ஈமான கொடு, நல்ல இறையச்சத்தை கொடு அப்படி கேட்கிறோம். ஆனா இந்த ஈமானையும் இறையச்சத்தையும் இன்னைக்கு நாம கேட்கிறோமா இல்லையா?
அது எந்த தகுதியில நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் அப்படிங்கறத எல்லாம் சொல்லி காட்டுங்க. ஈமானத்தாரே ரைட்டு, இறையச்சத்தாரே ரைட்டு. வரலாற்றினுடைய சரித்திரங்களை இன்னைக்கு திருப்பி பார்த்தோம்னு சொன்னா, ஈமானை கொண்டு இந்த உலகத்தை முழுவதுமாக அனுபவித்து நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்களும், இறையச்சத்தை அதிகமாக கொண்டு பெருமை அடைத்து இந்த உலகத்திலே மரணித்த நிறைய நபர்களும் இந்த உலகத்திலே உண்டு. இந்த உலகத்தில் நீ எந்த ஈமானை இறையச்சத்தையும் கேட்கிற? அல்லாஹ் கேட்கிறான். ஈமானை கொண்டு இறையச்சத்தை கேட்கிறோம்னு சொன்னா, அந்த ஈமானும் இறையச்சமும் நம்முடைய உள்ளத்தில் எந்த பகுதியாக எந்த தகுதியாக இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தன் திருமறை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வார்த்தையாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா. எனக்கு ஈமானை கொடுக்கணும், எனக்கு இறையச்சத்தை கொடுக்கணும், அது தூய்மையாகவும் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ராஃப்ல 175வது வசனத்துல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டும் பொழுது வத்துலு அலைக்கும் நப அல்லதீன ஆதைனாஹு ஆயாத்தினா, இந்த உலகத்திலே நம்முடைய அத்தாட்சிகள் வழங்கப்பட்ட ஒருவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் நம்முடைய அத்தாட்சிகளை கொடுக்கப்பட்டு அவனை உயர்வான கண்ணியமான இடத்துல வைத்திருந்த ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஹு ஷயாத்தீன் ஃபகான மினல் காலின். அவன் ஷைத்தானை பின்பற்றினான், ஷைத்தான் அவனை பின்பற்றினான், வழி தவறி சென்ற ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்கள். வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கங்கள் எழுதுகின்ற பொழுது பல்லாவின் மௌராவுடன் சொல்லி ஒரு மனிதன் இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. ஈமானுடைய அந்த உயர்வுடைய தன்மையில எந்த அளவுக்கு உச்சகட்டம் போடுவோம், இறையச்சத்தினுடைய எந்த அளவுக்கு உச்சகட்டம் போடுவோம், அந்த அளவுக்கு இறையச்சத்துல உயர்ந்த மனிதராக இருந்தான். அல்லாஹ் அடுத்த வசனத்துல அவனுக்கு சொல்லி காட்டுவான், அவனுக்கு நாம கொடுத்த கண்ணியம் எந்த அளவுக்கு சொன்னா, அவன் கேட்ட உடனே கொடுத்துருவான். அவன் துவா கேட்டா அப்படின்னு சொன்னா உடனடியா நான் கொடுத்துருவேன். ஊருக்காக கேட்பான், இந்த உலகத்துக்காக கேட்பான், தன் சமூக மக்களுக்காக கேட்பான், தன்னுடைய நாட்டுக்காக மலையிலிருந்து அவர்களுக்கு உபகாரணங்கள் இருந்து அத்தனை கேட்பான். எல்லாத்தையுமே அவனுக்கு வழங்கக்கூடியவனாக இருந்தேன். ஆனா அது பவுஷியாது என்ன செஞ்சாங்க சமூக மக்களே? நேர அந்த மனிதரை போய் தேடி போனாங்க. தேடி நீ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீ பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதனால இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தொல்லை தாங்க முடியல, அவனுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. 2 தடவை 3 தடவை 4 தடவை கெஞ்சுறாங்க. கடைசி வரைக்கும் மனிதர்கள இறுதியாக அவரிடத்துல தங்கம் வெள்ளி வைரம் அத்தனையும் அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனுடைய இடுப்பு அளவுக்கு, அவனுடைய நெஞ்ச அளவுக்கு, அவனது கழுத்து அளவுக்கு எல்லாத்தையும் தாரும். மூசாவுக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள். உடனேயுமே கொஞ்சம் லைட்டா அவனுடைய ஈமானம் இறையச்சமும் லைட்டா ஒளித வர ஆரம்பிச்சிச்சு. சரி இவ்வளவு பொருள் கிடைக்குது, ஒரே ஒரு துவாதனை கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதற்கு தங்களுடைய ஆடையும் தங்களுடைய இடத்தையும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவர்களுக்கு எதிராக துவா செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் நபிக்காக தன் தூதுத்துவத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த நபிக்காக ஒரு நபன் எதிராக பிரார்த்தனை செய்கிறான் என்பதற்காக அவனுடைய நாவுகளை அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரட்டிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும், நாசமா போகட்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அவருடைய நாவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரட்டி விட்டான் என்பதை நாம் வரலாற்றில் நாம் பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில் அவருடைய நாக்கு தொங்கப்பட்டவனாக, அந்த சமூகம் அவனை விட்டு துரத்தியவனாக, அங்கிருந்து அவன் வெளியேறி அவனுடைய மௌத் ரொம்ப மோசமான அடிப்படை நடந்ததாக வரலாற்றில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதன், அவனிடத்துல ஈமானும் இறையச்சமும் உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக, இந்த உலகத்தில் தனக்கு வேண்டும் என்பதற்காக அந்த ஈமானையும் இறையச்சத்தையும் ஒரு ஆட்டம் காண வைத்து அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டியத்தையும் குலைத்த ஒருவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் ஈமானை கேட்கக்கூடிய நாம், அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தை கேட்கக்கூடிய நாம் அதை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்பதை நாம் கேட்கிறோம். இந்த ஈமானும் இறையச்சமும் எனக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டு. அது கஷ்டமோ, அது நஷ்டமோ, அது இன்பமோ, அது துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த ஈமானும் இறையச்சமும் எனக்கு நீ தந்தல் புரிவாயாக என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்ட்ட கேட்கணும். சும்மா ஈமானத்தை அல்லாஹ் எனக்கு இறையச்சத்தை தானா, அது ஈமானும் இறையச்சம் எப்படி இருக்கணும், எந்த வகையிலுமே அது நம்ம விட்டு கரண்டு போயிடக்கூடாது. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னா இல்லையா, யஸீதுக்கும் கூவத்தின் இலா குவா, அது ஈமானும் அடங்கும், அது இறையச்சமும் அடங்கும்.
எது நம்மிடத்துல உறுதியாக இருக்கிறதோ அதை நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய, அதனால நாம ஈமானையும் இறையச்சத்தையும் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் நாம கேட்கும் பொழுது அதை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அது எதுவும் எழுந்து விடாது, கலந்து விடக்கூடாது, அதை எனக்கு பாதுகாத்து தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அடுத்து எனது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவோட ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய நிறைய ஒரு விஷயம், என் குடும்பத்துக்கு இது வேணும், என்னுடைய மனைவிக்கு இது வேணும், என் பிள்ளைகளுக்கு கல்வி வேணும், எனக்கு நல்ல சொத்து வேணும், எனக்கு நல்ல சுகம் வேணும், எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தக்கூடிய மக்களாக இருக்கு. இப்ப கையேந்தி நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு தேவை என்ன இருக்கு? எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வுடைய நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அதை மட்டும் தான் நீங்க நாம கேட்கணும். யாரா எனக்கு இது வேணும், சரி இந்தா வச்சுக்கோ. இனிமே எனக்கு திருமணம் முடிக்கணும், இந்தா ரைட் ஓகே வச்சுக்கோ. எனக்கு குழந்தைகள் வேணும், சரி ரைட் ஓகே இந்தா வச்சுக்கோ. எனக்கு இனிமே இந்த மாதிரி சுத்தி வேணும், ரைட் ஓகே. இதை வச்சு இந்த உலகத்தில் நீ வெற்றியாளராக மாறுவதற்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. வபாரிக் லி ஃபீமா ஆஅதைத, இறைவா எனக்கு நீ எதை நீ வழங்குகிறாயோ அதில் எனக்கு நீ பரக்கத் செய்வாயா. இறைவா எனக்கு நீ எதை வழங்குகிறாய், நான் உன்னை என்ன கேட்கிறேன், நான் ஒரு திருமணம் படிக்க பெண்ணை கேட்கிறேனா, எனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கேட்கிறேனா, என்னுடைய வாழ்வில் ஒரு வாகனத்தை கேட்கிறேனா, எனது வாழ்வுக்கு தேவையான ஆடைகள் கேட்கிறேனா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதை அல்லாஹ்விடத்துல முன்னிலைப்படுத்தினாலும் சரி, அதற்கு நிகராக இருக்கக்கூடிய அல்லது அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ்விடத்துல நாம் கேட்கிறோம். வபாரிக் லி ஃபீமா ஆஅதைத, இறைவா எதை எனக்கு நீ வழங்குகிறாயோ அதில் நீ பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா எதை கேட்டாலும் நீங்க அல்லாஹ்விடத்திலே நிறைய கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதில் பரக்கத் இல்லாத ஒரு நிலையும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய தன்மையை நீங்க நம்ம பார்க்கும்பொழுது ஒரு காலத்துல இவெல்லாம் எப்படி வாழ்ந்தா தெரியுமா, இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாதனாலையும் அல்லது குடும்பங்கள் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய தேவைக்காக கையேந்தக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு சுட்டி காண்பித்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம அல்லாஹ்விடத்துல ஒரு தேவை இன்றைக்கு நாம கேட்க போறோம்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அதுல பரக்கத்தை நாம கேட்கணும். அதாவது நம்ம இடத்துல நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனா பயன்படுத்த முடியாத நிலையில் நீங்க நாம இருந்துக்கிறோம். என்னது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ சிறந்ததை தருவாயாக, நாளை மறுமையிலும் சிறந்த தருவாயாக. நாம கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையில நாம இந்த உலகத்தில் எங்களுக்கு நீ தருவாயாக அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் எது எங்களுக்கு நன்மை வகிக்குமோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ எனக்கு கொடுப்பாயாக, இதை போன்று நாளை மறுமையிலும் எங்களுக்கு நீ சிறந்ததை கொடுப்பாயாக என்று நாம் எழுதுகிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த பிரார்த்தனை அதிகமாக நம்ம கேட்பதில்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் கடைசி ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். என்னது? வக்கீனா அஸாபன்னார். இந்த உலகத்துல நாம எவ்வளவு விஷயம் கேட்கிறோம், பொருளாதாரத்துல இருந்து நம்முடைய தேவை எல்லா விஷயத்தையும் நாம கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்க சொல்றான், வக்கீனா அஸாபன்னார். நீ கேட்கக்கூடிய எந்த ஒன்றும் உன்னை நரகத்தில் இழுத்து சென்றக்கூடாது. நீ எந்த ஒரு விஷயம் கேட்டாலும், எந்த ஒரு பொருளாதாரத்தை கேட்டாலும், எந்த ஒரு நிலையில கேட்டாலும், எந்த ஒரு அந்தஸ்து கேட்டாலும், எந்த ஒரு அதிகாரத்தை நீ கேட்டாலும் அந்த ஒன்று உன்னை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடாது. அதனால நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா ஏதாவது ஒரு காரியத்திற்காக, ஏதாவது ஒரு தேவைக்காக, இந்த உலகத்தில் என்னுடைய காரியத்திற்காக உன்னிடத்தில் ஒரு தேவைகளை கேட்டிருப்பேன், அந்த தேவை என்னை நரகத்தில் இட்டக்கூடாது. அதனாலதான் வக்கீனா அஸாபன்னார். நரகத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. நான் கேட்கின்ற பொருளாதாரம், நான் கேட்கின்ற உலக ஆதாயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடாது. இப்படி நமக்கு தேவைதான், நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுதான் ஆகணும், இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணும், அல்லாஹ்விடத்தில் கையேந்துதான் ஆகணும், அல்லாஹ் நமக்கு தந்துதான் ஆகணும். ஆனால் அதை நன்மையான வகையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர தீமையின் பக்கம் நான் சென்றுவிடக் கூடாது என்று இந்த பல்லாவின் பௌராவை முன்னிலைப்படுத்தியும் இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் மார்க்கறிஞர்கள். அன்பிற்குரியவர்களே, அதனால துஆ அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இபாதத்.
ஒரு பகுதியாக மட்டுமே நாம பார்க்க கூடாது, ஒரு பகுதியாக மட்டுமே நாம பயணிக்க கூடாது. நாம எதை கேட்டாலும் அதுல அல்லாஹ் எனக்கு என்ன ரஹ்மத்தை வைத்திருக்கிறார், நான் எதை கேட்டாலும் இதுல நரகத்திலிருந்து பாதுகாவல் பெறுவதற்கு என்ன செய்யும், நான் எதை கேட்டாலும் அது எனக்கு பரக்கத்தாக அமைவதற்கு என்ன செய்யும் என்பதை அதையும் சேர்த்து நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நாம் அல்லாஹ்விடத்திலே எல்லா காரியங்களையும் முன்னிலைப்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில துஆவை அழகிய முறையில எல்லா பகுதிகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, எல்லா விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆவை முழுமைப்படுத்தும். அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ, அல்லாஹ்விடத்தில் எதை விட்டு பாதுகாப்பு தருகிறோமோ அதை அனைத்தையும் அல்லாஹ் தரக்கூடியவராக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தன் வார்த்தை மூலமாக உறுதிப்படுத்துகிறான். அதனால அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம எல்லா வகையிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்வோம், எல்லா துறைகளிலும் எல்லா வார்த்தையும் கொண்டும் எல்லா செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய பிரார்த்தனை முழுமையாக அங்கீகரித்து நாம என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய உள்ளத்தில் எதை கேட்க நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குனு ஷதீதா இஸ்லஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிரார்த்தனைகளை முழுமைப்படுத்தியவர்களாக அதை ஆரம்பிக்கவும் அதை முடிக்கவும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த ரமலான் மாசத்துல நாம அதிகப்படியான அமல்கள் நாம செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதலாக ஒரு முன்பின் சுன்னத்துகளையோ அல்லது திக்ருகளையோ அல்லது குர்ஆன் ஓதுவதிலேயோ அல்லது இரவு நேர தொழுகையிலேயோ அல்லது சஹர் நேரத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில கூடுதலான நேரத்தை நாம் இபாதத்துக்காக நாம் என்ன செய்வோம், செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்படி நாம இபாதத்துகளை செலவு செய்யக்கூடிய நேரத்துல, இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யாரெல்லாம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யார் சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நாம ஹயாத்தன் தொய்யிவா, தூய்மையான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாம இன்னைக்கு இபாதத் ரீதியாக, இபாதத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க சொல்கிறார். யாரா நான் தொழுவது, யாரா அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யறது, இறைவா உனக்காக நேரத்தை செலவு செய்யறது, இறைவா உனக்காக வேண்டிய குர்ஆன் ஓதுவது, இறைவா உனக்காக தான தர்மம் செய்வது, எந்த இபாதத்தாக இருந்தாலும் இறைவா என்னுடைய வாழ்க்கை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இந்த இபாதத்துக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இறைவா நான் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் அஹ்ஸனு மா யஅமலூன். சுப்ஹானல்லாஹ். நான் செய்யக்கூடிய எந்த அமலுடைய நன்மைகளையும் என் புறத்திலிருந்து நீ வீணாக்கி விட வேண்டாம் என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் செய்யக்கூடிய இபாதத்துகள், நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலிருந்து எந்த ஒரு நன்மையும் இறைவா என்ன செஞ்சிட வேண்டாம், அது வீணாக்கிட வேண்டாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
நன்மை செய்யக்கூடியவர்கள் அத்தனை நபர்களுடைய நன்மைகளை நாம் என்ன செய்வோம், பாதுகாத்து வைப்போம். அவர்களுக்காக நாம் ஒருபோதும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை வீணடிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில நம்ம இபாதத்துகள் செய்வது என்பது அல்லாஹ் ஏதோ நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், ஏதோ அல்லாஹ்வுடைய கடமை என்பதற்காக செய்து மட்டுமல்லாமல் அல்லாஹ் என்னை செய்ய சொல்லியிருக்கிறார், அந்த செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் தூய்மையான வாழ்க்கை எதிர்பார்த்தவர்களாக அந்த நன்மையை இரவா எனக்காக பாதுகாத்து தந்தல் பெறுவாயாக என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய இபாதத்தில் நடைபெற வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, ரமதான் மாதத்தில் நம்முடைய இபாதத்துகளை வீணடிக்காம, நம்முடைய இபாதத்துகளை ஒரு தன்மையோடு நாம கொண்டு போகாம, நமக்கான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ, நமக்கான பரக்கத்து என்னென்ன இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கைக்காக தேவை என்னென்ன இருக்கிறதோ அதை அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தருவானா மாட்டான் அப்படிங்கிறது சந்தேகமே நமக்கு இருக்கவே கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது. இன்ன வஅதல்லாஹி ஹக்கன், அல்லாஹ் ஒருபோது வாக்குறுதியை மீற மாட்டான். வலாக்கின் கான உன்ஃபுஸுகும் யظلمون, அல்லாஹ் யாருக்கும் இந்த அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் நல்லடியார்களுடைய கூலி அல்லாஹ் ஒருபோது வீணாக்க மாட்டான் என்கின்ற அத்தனை வாசகங்களோடு தான் இந்த திருமறை அல் குர்ஆன் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே. அதனால அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமான எண்ணத்தோடு நம்முடைய இபாதத்துக்கு ஒரு கூலி அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்ப்போம். நம்முடைய நன்மைகளை பொக்கிஷங்களாக பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம். ரமதான் மாதத்தில் எந்த அளவுக்கு நம்மளால இபாதத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்துகள் செய்து அல்லாஹ்விடத்தில் ஒரு தூய்மையான வாழ்க்கை நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் சரி, நாம கொடுக்கக்கூடிய சதகாக்களும் சரி, நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக பெற்றுக்கொண்டு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹி தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.